தெருநாய்க்கள் கூட்டமா இருக்கும்போது தங்களுக்குள்ள ஒரு படிநிலையை உருவாக்கி கொள்ளும். அதாவது தங்களுக்குள்ள ஒரு தலைவனை உருவாக்கி கொள்ளும். குறிப்பா உணவு மற்றும் இருப்பிடம் போன்றவற்றில் அனுபவம் வாய்ந்த நாய் தான் அந்த குழுவுக்கு தலைவனா இருக்கும். அதனால நாய்கள் கூட்டமா இருந்தா தன்னை விட வலிமை குறைஞ்சவங்களை கண்டா அது சார்ஜ் எடுத்துக்கொள்ளும். ஏனென்றா நாய்களுக்கு மூதாதையர் ஓநாயா இருக்கிறதால ஓநாயுடைய பிஹேவியர் நாயிலையும் இருக்கும். அதனால படபா கோபி அவர்கள் சொல்ற மாதிரி கூட்டமா இருக்கிற நாய்கிட்ட பேச முடியாது. தெரு நாய்க்கள் அளவுக்கு அதிகமா இருந்தா அது மனிதனுக்கு இடையூறா தான் இருக்கும். அதனால தெரு நாய்க்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டியது கட்டாயம். அடுத்தது நடிகை அம்மு சொல்ற மாதிரி நாயை குழந்தையா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. Still, I'm single because I feel அந்த four-legged animals என் குழந்தைங்களா நினைக்கிறேன். தப்பா சார்? நாயை நாயா பார்த்தாலே போதும். என்னவா நினைக்கிற? உன் கைய காலா நினைச்சு கேக்குறப்பா, விட்டுருப்பா. ஏன் அப்படி நினைக்கிற? கைய நீ காலா நினைச்சினா கால நீ என்னவா நினைப்ப? நாயை குழந்தையா பார்த்தா குழந்தைய என்னவா பார்ப்பீங்கன்னு தான் கேட்க தோணுது. நாயை நாம என்ன தேவைக்காக வளர்க்கிறோம்ன்றதை பொறுத்து தான் நாயை தெரிவு செய்யறதுல இருந்து நாயை பயிற்றுவிக்கிறது வரைக்கும் அடங்கி இருக்குது. வேட்டைக்காக வளர்க்குற நாய்கள் இருக்குது. கோம்பை போன்றவை வேட்டைக்காக வளர்க்குற நாய்கள். அதே மாதிரி பாதுகாப்புக்காக வளர்க்குற நாய்களும் இருக்குது. ஆடுகளை மேய்க்கிறதுக்காக வெளிநாட்டுல நாய்கள் இருக்குது. போட கூலி வகையான நாய்களை இதுக்காக பயன்படுத்துறாங்க.